ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ் க்ரியேஷன் வரைக்கும் பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த க்ரியேட் பண்ண ரிசோர்ஸை எப்படி அசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ரிசோர்ஸ் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா நம்மளுடைய சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு P6 சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம க்ரியேட் பண்ண ரிசோர்ஸஸை அந்தந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு கீழே என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அசைன் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரிசோர்ஸஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். ஓகேவா, இந்த ரிசோர்ஸ் டேப்பில் போயிட்டு இப்போ நான் இருக்கிறது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி என்டர்பிரைஸில் ரிசோர்ஸ் அப்படிங்கிற டேபை ஓப்பன் பண்ணி வச்சுட்டா நம்ம க்ரியேட் பண்ண ரிசோர்ஸஸ் இது எல்லாமே வந்துடும். ஸோ நம்ம சொன்ன மாதிரி லேபர் ரிசோர்ஸஸ் மட்டும் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ நான் லேபர் இல்லை வந்து மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணிவிட்டு டிஃபால்ட் எவ்வளோ, அதுக்கப்புறம் டீட்டெயில் பாக்ஸில் யூனிட் அண்ட் ப்ரைஸஸில் மேக்ஸிமம்க்கு நான் எவ்வளோ காஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் என்ன பண்ணிக்கலாம்னா செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி செட் பண்ண எல்லா ரிசோர்ஸையுமே என்னுடைய ஆக்டிவிட்டீஸ்க்கு ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் அசைன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஆக்டிவிட்டி அப்படிங்கிற பேஜில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் செட் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிற ஆக்டிவிட்டிக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா செட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா டீட்டெயில் பாக்ஸில் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிற டேப்பில் ஆட் ரிசோர்ஸ்ன்னு இருக்கும். இதுக்கு வந்து எனக்கு என்ன தேவை அப்படின்னா இப்போ இவ்வளோ க்ரியேட் பண்ணியிருக்கோமா, இந்த நேம் போட்டுக்கிறேன், பால்கிம் அப்படிங்கிற நேம் போட்டு நான் அசைன் பண்ணுறேன். ஸோ இங்கே அசைன் பண்ணோன்னே எனக்கு என்ன ஆகிடும்னா இந்த மாதிரி எல்லாமே க்ரியேட் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு அலைன்மெண்ட் ப்ராப்பராக பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் டேட்டை இப்படி செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அங்கே மூவ் ஆகிடும். சேம் திங் ஃபினிஷ் டேட்டு. ஸோ ஆக்சுவல் யூனிட்ஸ், அது பக்கத்தில் ஆக்சுவல் காஸ்ட்டு, ப்ரைமரி சோர்ஸை இங்கே வச்சுக்கிறேன். ஸோ ஆக்சுவல் யூனிட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் காஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டட் யூனிட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டட் காஸ்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து என்னென்னா ரிசோர்ஸ் அசைன்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டி நான் சூஸ் பண்ணி இந்த மாதிரி அசைன் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என் நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்க்கு அசைன் பண்ணிடுவேன். இப்போ கனெக்ட் எக்யூப்மெண்ட் அப்படிங்கிறதுக்குலாம் எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னா விட்டுலாம். ஸோ ஒரு ஆக்டிவிட்டிக்கு ஒரு ரிசோர்ஸ் தேவைப்படும், வேற ஒரு சில ஆக்டிவிட்டிக்கு மோர் தென் ஒன் ரிசோர்ஸஸ் தேவைப்படும். இன்னும் ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்க்கு ரிசோர்ஸஸ் வந்து ஒரு 5 ரிசோர்ஸஸ் தேவைப்படும். ஸோ ஒரு ரிசோர்ஸ் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ்க்கு கொடுக்குற மாதிரி இருக்கும், ஒரு சில ரிசோர்ஸ் வந்து பர்டிகுலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கலாம்னா ஒவ்வொரு ஆக்டிவிட்டியாக சூஸ் பண்ணி ஆட் ரிசோர்ஸ் அப்படிங்கிற டேபை நான் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிப்பேன்னா இந்த ரிசோர்ஸை வந்து நான் அசைன் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இந்த பிளேஸ்லலாம் எனக்கு ரிசோர்ஸ் வரலை. ஏன் அப்படின்னா இங்கே மைல் ஸ்டோன் கொடுத்துருப்போம், அதாவது ஃபினிஷ் டேட் அண்ட் ஸ்டார்ட் டேட் ஹைட் ஆயிருக்கு பார்த்துருக்கீங்களா. இதுக்கெலாம் வந்து என்னென்னா மைல் ஸ்டோன்ஸ் நம்ம கொடுத்தா அதுக்கு ரிசோர்ஸஸ் அசைன் பண்ண முடியாது. இந்த டேப் ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆகிடும். இது வந்து அனதர் ஷார்ட்கட். ஸோ இப்போ இதுக்கு ஸ்டார்ட் அண்ட் ஃபினிஷ் டேட் இருக்குது. ஸோ அதனால் என்னால் ரிசோர்ஸ் அசைன் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நான் எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்குமே ரிசோர்ஸஸ் கொடுத்து வச்சுட்டேன். ஸோ ரிசோர்ஸஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கான்செப்ட் இருக்குது, பட்ஜெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பட்ஜெட்டிங் அப்படிங்கிறதும் சேம் இந்த ரிசோர்ஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இந்த யூனிட்ஸ் அண்ட் ப்ரைஸஸில் நான் டிஃபால்ட் எவ்வளோ கொடுத்துருக்கேன், மேக்ஸிமம் எவ்வளோ கொடுத்துருக்கேன், இந்த மேக்ஸிமம்குள்ள காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது தான் வந்து என்னென்னா இந்த பட்ஜெட்டிங். ஸோ பட்ஜெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ஹெட்டிங்ஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ரிசோர்ஸ் டேப்லேயே வந்துட்டு பட்ஜெட்டட் யூனிட்ஸ், பட்ஜெட்டட் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 டாபிக்ஸ் இருக்கும். அனதர் 2 ஹெட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் யூனிட்ஸ் அண்ட் ஆக்சுவல் காஸ்ட். ஸோ பட்ஜெட்டட் யூனிட்ஸே எப்படி சொல்லுவாங்கன்னா பிளான்டு யூனிட்ஸ், அதாவது ஒரு எஸ்டிமேஷன் போடையில் நமக்கு எவ்வளோ காஸ்ட் வருது அப்படிங்கிறது தான் பட்ஜெட்டட் யூனிட்ஸ். ஸோ யூனிட்ஸ்னால் ஒரு ஹெட் கவுண்ட் மாதிரி நமக்கு கேல்குலேட் ஆகும். பட்ஜெட்டட் காஸ்ட் அப்படிங்கிறது அதுக்குனுடைய காஸ்ட். சேம் திங் ஆக்சுவல் யூனிட்ஸ் அண்ட் ஆக்சுவல் காஸ்ட்னா எக்ஸிக்யூஷன் ஃபேஸில் எனக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் வருது அதுக்குள்ள காஸ்ட் யூனிட்ஸ், அதாவது ஹெட் கவுண்ட் எவ்வளோ வருது அதுக்குள்ள காஸ்ட் எனக்கு எவ்வளோ கேல்குலேட் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த ஆக்சுவல் யூனிட்ஸ் அண்ட் ஆக்சுவல் காஸ்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாண்ட் பேக்ஸ் வந்து ஒரு பேக் வந்து 500 rupees நான் வந்து பிளானிங் ஸ்டேஜில் இருந்திருக்கலாம். மேபி அது ரெடியூஸும் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 350 400 ஆகலாம், இல்லை 600 700 rupeesக்கு போகலாம். அப்போ நான் பட்ஜெட் போடையில் எனக்கு இவ்வளோக்குள்ள காஸ்ட் இவ்வளோ வந்துச்சு. இப்போ நான் ஆக்சுவலாக இது எனக்கு இவ்வளோ தேவைப்படுது யூனிட்ஸு, ஸோ அதுக்கு இவ்வளோ காஸ்ட்டு அப்படிங்கிறது இந்த டேஸ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து 11 days அப்படின்னா இப்போ வந்து ரிசோர்ஸில் வந்துட்டு நான் 8 பேத்துக்கு 60 அப்படின்னா ஒரு மெம்பருக்கு எவ்வளோ அப்படிங்கிறது கேல்குலேஷன் எனக்கு பண்ணி வச்சுக்கும். ஸோ அப்போ இன்டூ இந்த எவ்வளோ டேஸ் கொடுத்துருக்கேனோ அது இதை நான் கேல்குலேட் பண்ணி இங்கே கொடுத்துட்டேன்னா எனக்கு கரெக்டாக வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆக்சுவலில் எனக்கு ஒரு 100
ஒரு 102 அப்படின்னா இங்கே வந்து எனக்கு என்ன ஆகும்னா கொடுத்துருக்க டேஸுக்கு ஏற்ற மாதிரி நான் எந்த ஆக்டிவிட்டி செலக்ட் பண்ணியிருக்கேனோ அந்த ஆக்டிவிட்டிக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ஆக்டிவிட்டி சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து ஆக்சுவல் யூனிட்ஸ் 305 இருக்குது. நான் வந்து இப்போ 500 அப்படின்னு எடுத்துட்டேன்னா இந்த காஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த டேஸுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு கேல்குலேட் ஆகி வந்துடும். ஸோ இது எந்த மாதிரி கேல்குலேஷன் நடக்கும் அப்படின்னா நம்ம வந்து இங்கே கொடுக்கக்கூடிய அந்த மேக்ஸிமம் யூனிட்ஸ்க்கு ஏற்ற காஸ்ட்டு இன்டூ இந்த வேல்யூ கொடுக்குறோம்ல இவ்வளோ டேஸ், அப்போ 8 யூனிட்டுக்கு அவ்வளோனா அப்போ 55க்கு எவ்வளோ. ஸோ ஒரு ஹவர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் கேலண்டரில். ஸோ 8 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது எல்லாமே தான் வந்து இங்கே நீங்கள் கேலண்டர் செக் பண்ணணும்னா ஜென்ரல் போயிட்டு ஆக்டிவிட்டி கேலண்டரில் இந்த ட்ரேட்ஸ் கேலண்டர் அப்படிங்கிறத போயிட்டு அசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து அசைன் மட்டும் தான் பண்ண முடியும். ஆனால் நான் இந்த வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா என்டர்பிரைஸில் போயிட்டு கேலண்டர்ஸ் அப்படிங்கிறதுல போயிட்டு இந்த ட்ரேட்ஸ் பை ஒர்க் வீக் அப்படிங்கிறத போயிட்டு மாடிஃபை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஹவர் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ 8 ஹவர்ஸ்க்கு பேசிஸில் எனக்கு என்ன ஆகும்னா இந்த கேல்குலேஷன் அப்போ ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ்க்கு நான் வந்து இந்த ரிசோர்ஸ் பேஜில் இவ்வளோ காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணது இந்த ஆக்டிவிட்டி பேஜில் எவ்வளோ டேஸ் இருக்கோ அதனுடைய கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகும். நம்மளுடைய ஒன்லி ஒன் டாஸ்க் வந்து என்னென்னா பட்ஜெட்டட் யூனிட்ஸ் எவ்வளோ ஆக்சுவல் யூனிட்ஸ் எவ்வளோங்கிறத மட்டும் கேல்குலேஷன் பண்ணால் இந்த காஸ்ட் எல்லாமே எனக்கு கேல்குலேட் ஆகி வந்துடும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா பட்ஜெட்டிங் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ பிளானிங் அப்போ எவ்வளோ இருக்குது அதனுடைய காஸ்ட் எவ்வளோ, எக்ஸிக்யூஷன் அப்போ எவ்வளோ இருக்குது அதனுடைய காஸ்ட் எவ்வளோ. நம்மளுடைய ஒன்லி ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த காலம்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிவிட்டு இது எப்படி இன்க்ளூட் பண்ணனா ரைட் கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் போயிட்டு இந்த ஒவ்வொரு ஆப்ஷன்ஸாக இருக்கும். இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் பார்க்கணும். அதில் நமக்கு என்னென்ன காலம்ஸ் வேணுமோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வேணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணி இந்த ஆரோ சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். எனக்கு இதுலேயே மூவ்மெண்ட் இதை லாஸ்ட்டாக கொண்டுட்டு வரணும் இந்த ஆரோ சூஸ் பண்ணி மூவ் பண்ணலாம். இல்லைன்னா ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணியும் நம்ம எந்த பிளேஸில் வேணுமோ அதை நான் வச்சுப்பேன். இப்படி வச்சுட்டு மூவ் பண்ணிப்பேன். கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன்னா இந்த காலம் வந்து எனக்கு இன்க்ளூட் ஆகிடும். ஸோ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறப்ப சூஸ் பண்ணிக்கணும் இது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரும் அப்படின்ட்டு. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் மெக்கானிக்கல் அப்படின்னு போடுறேன், இல்லைனா இன்ஜினியரிங் ஒர்க் அப்படின்னு போடுறேன். ஸோ அப்போ எனக்கு இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து இதுதான் இல்லை. நீங்கள் என்ன காலம்ஸ் வேணாலும் அடுத்த ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அந்தந்த ஹெட்டிங்குள்ளே ப்ளஸ் சிம்பிள்னால் அதுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம், மைனஸ்னால் எல்லாமே ஷோ ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இதை சூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஆரோ வந்து ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த சைடு மூவ் ஆகிடும். இந்த ஆரோ சூஸ் பண்ணால் லெஃப்ட்டில் இருக்க எல்லாமே ரைட்டில் மூவ் ஆகிடும். சேம் திங் இப்போ எனக்கு இந்த வேணாம் நான் இன்க்ளூட் பண்ணதை திருப்பி மூவ் பண்ணுறேன்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இது எல்லாத்தையும் தூக்கி நான் லெஃப்ட்டில் போடணும் அந்தந்த பேஜில் போய் உட்காரணும் அப்படின்னா நான் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிப்பேன். கொடுத்துட்டு அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ நான் இன்க்ளூட் பண்ண அந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற காலமும் எனக்கு என்ன ஆகிடும்னா ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த ரெண்டு காலம்ஸை இன்க்ளூட் பண்ணி யூனிட்ஸ் எவ்வளோங்கிறத கொடுத்துட்டோன்னா காஸ்ட் நம்ம டேஸு கேலண்டர் அண்ட் ரிசோர்ஸில் கொடுத்த காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு கேல்குலேட் ஆகி வந்துடும். ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் மெயின் ஹெட்டிங் பட்ஜெட்டட் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நமக்கு ஓவர் டைம் வேணும். சில பேர் வந்து இப்போ ஓவர் டைம் பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஓவர் டைம் அப்படிங்கிற ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு ஹெட்டிங்ஸாக போய் சர்ச் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் டைம் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதை நான் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் ஓவர் டைம் ரிலேட்டட் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறேன். ஓவரால் ஸ்டேட்டஸ் ஒரிஜினல் பட்ஜெட் ஸோ இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ யூனிட்ஸில் தான் மேக்ஸிமம் இருக்கும் இருந்தால். ஸோ இதில் எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ இதை மட்டும் கொடுத்துட்டு நான் வந்து இது பண்ணுறேன். இப்போ ஓவர் டைம் ஃபேக்டர் அப்படிங்கிறது இன்க்ளூட் ஆகிருக்கு, இங்கே இன்க்ளூட் ஆகிருக்கு. நான் என்ன பண்ணுறேன் ஜஸ்ட் ஒரு 2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஹவர் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி ஓவர் டைம் ஃபேக்டர் போட்டும் நான் வந்து மென்ஷன் பண்ணி காமிச்சிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஓவர் டைம் அப்படிங்கிற ஒரு காஸ்ட்டை நான் இன்க்ளூட் பண்ணேன்னா இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு காஸ்ட்டும் வந்து என்ன ஆகும்னா கேல்குலேட் ஆகி வரும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா பட்ஜெட்டிங். சரி, இப்போ நம்ம இந்த கேன் சார்ட்டுக்கு வந்து நம்ம க்ரியேட் பண்ண ஆக்டிவிட்டீஸினுடைய அவுட்புட்டை பார்த்தாச்சு. இப்போ இந்த க்ரியேட் பண்ண ரிசோர்ஸஸ் அண்ட் பட்ஜெட்டிங்கனுடைய அவுட்புட்டை காமனாக நம்ம எதில் பார்ப்போம் அப்படின்னா ரிசோர்ஸ் யூசேஜ் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை சூஸ் பண்ணேன்னா எனக்கு அவுட்புட்ஸ் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இப்படி வச்சுட்டு நான் இதனுடைய கேன் சார்ட்டையும் பார்க்கலாம்,
அட் த டைம் இந்த கேர்வை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எஸ் கேர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு ஆக்டிவிட்டியாக பண்ணேன்னா இந்த மாதிரி எனக்கு கேர்வ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஷேப் வந்து எஸ் அப்படிங்கிற ஷேப்பில் எனக்கு வரும். ஸோ ரிசோர்ஸ் அண்ட் பட்ஜெட் போத்தினுடைய அவுட்புட்டை இந்த ரிசோர்ஸ் யூசேஜ் ப்ரொஃபைல் இல்லைனா அதர்வைஸ் கால்ட் அஸ் எஸ் கர்வ் அப்படிங்கிறதுல தான் நான் அவுட்புட் வந்து ஜென்ரேட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ நான் க்ரியேட் பண்ண எல்லாத்தையுமே இப்போ வந்து எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னா ஃபில்டர் பையில் ஆல் ஆக்டிவ் ரிசோர்ஸஸ் அப்படின்னா எல்லா ரிசோர்ஸுமே எனக்கு வந்துடும். ஓகேவா? ஆனால் இது வந்து டிஸ்பிளேல போயிட்டு அனதர் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ராஜெக்ட் ரிசோர்ஸஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா தான் நான் ரிசோர்ஸ் பேஜில் ஆல்ரெடி பார்த்துருப்போம்ல என்னென்ன ரிசோர்ஸ் நான் க்ரியேட் பண்ணேனோ அந்த ரிசோர்ஸ் மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த ரிசோர்ஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ ஒவ்வொரு ரிசோர்ஸையும் நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சிம்பிள்ஸ் வந்து ரெப்ரசென்ட் ஆகும். ஸோ நம்ம கொடுத்த பட்ஜெட் எவ்வளோ எல்லோ கலரில் வரும். ஸோ ஆக்சுவல் எவ்வளோ, அப்போ பட்ஜெட்டை விட ஆக்சுவல் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ரிமைனிங் ஏர்லி யூனிட்ஸ்னால் ரெண்டையும் கம்பேர் பண்ணி வரக்கூடிய ஒரு டேலி வேல்யூ மாதிரி வரும். ஓவர் அலோகேட்டட்னா ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸை நான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன், இல்லைனா ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸ்க்கு காஸ்ட் வந்து அதிகமாக போகுது, அது எல்லாமே எதில் வரும்னா ஓவர் அலோகேட்டட் ஏர்லி யூனிட்ஸில் வரும். லிமிட் அப்படிங்கிறப்போ நம்ம கொடுக்குற இந்த மேக்ஸிமம் அண்ட் டிஃபால்ட் யூனிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எனக்கு அசைன் ஆகும். ஸோ இந்த லெஃப்ட் சைட்லேயும் உங்களுக்கு ஒரு சில வேல்யூஸ் வரும், வேற ரைட் சைட்லேயும் ஒரு சில வேல்யூஸ் வரும். இது எல்லாமே நம்ம கொடுக்கக்கூடிய இந்த கேன் சார்ட்டில் கொடுக்கக்கூடிய மந்த்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு இது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அவுட்புட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இங்கே வச்சுட்டு செலக்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்குமே உங்களுக்கு அவுட்புட் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு மூவ் பண்ணி பாருங்கள், அதுக்கு ஏற்ற மாதிரி டயக்ராம் வந்து ஜென்ரேட் ஆகும். இப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஹேண்ட் சிம்பிள் வச்சுட்டு ட்ராக் பண்ணி எந்த மந்த்துக்கு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேனோ அந்த மந்த்துக்கு ஜென்ரேட் ஆகும். ஒரு கோவாக எனக்கு வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும்னா ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெட் கலரில் இருக்கா, ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஓவர் அலோகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸை அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால ரெட் கலரில் வருது. ஸோ இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு செக் பண்ணணும்னா ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஓவர் அலோகேட்டட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இண்டிவிஜுவலுக்கு 141, கியூமுலேட்டிவ் அஸ் டோட்டலாக பார்க்கல 157 இருக்குது அப்படிங்கிறத நான் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னென்னா அவுட்புட்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ்னுடைய அவுட்புட்ஸ் அதனுடைய அவுட்புட்ஸ் எல்லாமே ரிசோர்ஸ் அண்ட் பட்ஜெட்டிங்கனுடைய அவுட்புட்ஸ் செக் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்க்ரீன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் திருப்பியும் ஓல்டு பேஜுக்கு போகணும் அப்படின்னா இங்கே ஒரு டேப் இருக்கும் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு. இந்த டீட்டெயில்ஸை நான் சூஸ் பண்ணிட்டேன்னா ஒன்ஸ் அகெயின் எனக்கு ஓல்டு பேஜுக்கு போயிடும். அவுட்புட்டை செக் பண்ணி பார்க்கணுன்னா ரிசோர்ஸ் யூசேஜ் ப்ரொஃபைலை நான் சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அனதர் ஷார்ட்கட். ஸோ இதுதான் வந்து என்னென்னா ஓவராலாக ஒரு ரிசோர்ஸஸ் அண்ட் பட்ஜெட்டிங் க்ரியேட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ஸ்க்ரீன். இப்போ நான் இதை வேணும் அப்படின்னா கொஞ்சம் இப்படி வச்சுட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம், இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணியும் பார்த்துக்கலாம். இது எல்லாமே நம்மளுடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த சைடு உங்களுக்கு ஸ்க்ரால் டவுன் ஆப்ஷன் வரும், ஸ்க்ரால் லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்த்துக்கலாம். இது எல்லாமே நம்மளுடைய கம்ஃபர்ட்டுக்கு தான். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஓவரால் பட்ஜெட் அண்ட் ரிசோர்ஸ் அசைன்மெண்ட் அதனுடைய அவுட்புட்டை செக் பண்ணுறதுக்கான ஸ்க்ரீன். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் இன் ப்ரைமோரா. ஸோ ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் இருக்கும். இப்போ எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டா நான் அதை எப்படி சப்மிட் பண்ணுறது, ஒரு ரிப்போர்ட்டாக எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, இது எல்லாமே வில் see in upcoming session. Thank you so much.